என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. திருக்குறள். எந்த அறத்தை அழித்தவர்க்கும் தப்பிப் பிழைக்க வழி உண்டாகும். ஒருவர் செய்த உதவியை மறந்து அழித்தவனுக்கு உய்வு இல்லை. ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற விவசாயி வாழ்ந்தான். அவன் மிகவும் சிறந்த உழைப்பாளி. ஆனால் ஒரு நாள் பெரும் வெள்ளம் வந்து அவன் வயலும் வீடும் அழிந்தது. ராஜா குடும்பத்துடன் சாலையோரம் தவித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த ஊரில் வசித்த நல்ல உள்ளம் கொண்ட கண்ணன் என்ற மனிதன் ராஜாவை பார்த்தான். அவனுக்காக உணவு கொண்டு வந்து கொடுத்தான். குடும்பத்துக்கு தங்க இடம் இல்லை என்று அறிந்ததும் தனது வீட்டின் ஓரமாக சிறிய குடிசை அமைத்து தங்க வைத்தான். மாதங்கள் கடந்த பின் ராஜா மீண்டும் நிலம் வாங்கி உழைத்தான். அவன் வாழ்க்கை சீராகியது. அவ்வளவு உதவி செய்த கண்ணனை ராஜா மனதில் நன்றியுடன் நினைத்தான். ஒருநாள் இந்த உதவிக்கு நான் பல மடங்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தான். ஆண்டுகள் கழிந்தது. கண்ணன்தான் ஒரு சிக்கலில் சிக்கினான். கடுமையான நோயால் வேலை செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டார். அவன் குடும்பம் பட்டினி கிடந்தது. அப்பொழுது ராஜா வந்து அவனுக்கு உதவி செய்தான். அவன் சிகிச்சைக்காக பணம் கொடுத்தான். வயலிலிருந்து விளைந்த காய்கறிகள், பழங்கள், நெல் ஆகியவற்றை அவரிடம் கொண்டு சென்று கொடுத்தான். கண்ணன் நிம்மதியுடன் வாழ ஆரம்பித்தான். இது தெரிந்து ஊர் மக்கள் ராஜாவை பாராட்டினர். நன்றி அறிந்தவன் நீதான், நன்றி மறப்பவன் வாழ்வதில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அதே ஊரில் வேறு ஒருவன், ரமேஷ் என்ற வியாபாரி இருந்தான். அவனுக்கும் கண்ணன் பலமுறை உதவி செய்திருந்தான். பணம் கடன் கொடுத்தும் வேலை பார்த்தும் உதவியிருந்தான். ஆனால் கண்ணன் நோயால் வாடும்போது ரமேஷ் அவனை புறக்கணித்தான். எனக்கு என்ன சம்பந்தம் என்று கையசைத்து விட்டான். அந்த பாவம் சில மாதங்களில் ரமேஷ் வியாபாரம் சிதைந்து கடன் சுமையால் சிறையில் அடைக்கப்பட்டான். அவனுக்கு யாரும் உதவவில்லை. அவன் தனியாகவே அழிந்து விட்டான். இந்த கதையை கேட்ட ஊரார் எல்லோரும் திருக்குறளின் உண்மை பொருள் புரிந்தார்கள். என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம். செய் நன்றி கொன்ற மகர்க்கு உய்வில்லை. நமக்கு உதவி செய்பவரை மறந்துவிடாமல் காலம் வந்தால் நாமும் உதவி செய்ய வேண்டும். நன்றி மறந்தவர்க்கு எந்த நிலையிலும் உயர்ச்சி கிடையாது. ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.